இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் வந்து ரவை, இது வறுக்காத ரவை தான். இதில் வந்து வெதுவெதுப்பான பால் இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட 1 கப் வந்து மைதா, 1 கப் சீனி வந்து ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் குறையா எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு கரண்டி மட்டும் தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ரொம்ப திக்காக இருக்கும். அப்பயும் ஒரு கரண்டி மட்டும் தண்ணி விட்டு நல்லா அடித்து கிண்டி வச்சுக்கோங்க. இது வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஒன்று ஊற்றி அது நல்லா எலுமின உடனே அடுத்தது ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். 2 பக்கமும் செவக்க பொரிச்சு எடுத்துருங்க. சிம் டு மீடியமில் தான் இருக்கணும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலும் குப்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.